Hello guys, welcome back to my channel. Setup பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சின்ன tutorial தான். நம்மளோட லாஸ்ட் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்திருந்தீங்க அப்படினா இந்த கண்ட்ரோலரை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அந்த கண்ட்ரோலரை எப்படி PS5 கூட பேர் பண்ணி மல்டிப்ளேயர் கேம்ஸ்லாம் விளையாடுறதுன்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட PS5 ஆன் பண்ணிட்டு உங்களோட பிரைமரி கண்ட்ரோலர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸ் போணும். செட்டிங்ஸ்ல போயிட்டு கீழ போனீங்க அப்படினா ஆக்சஸரிஸ் இருக்கும். அதுல ஜெனரல் ப்ளூடூத் ஆக்சஸரிஸ் இதில் வந்து அப்புறமா உங்களோட செகண்டரி கண்ட்ரோலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த PS பட்டனையும் இந்த மேலே ஆரோஸ் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் கண்ட்ரோலரில் ப்ளூ லைட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே பேரிங்க்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட பிரைமரி கண்ட்ரோலர் எடுத்துப்போம். இப்போ இதில் இன்னொரு கண்ட்ரோலரை பேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேர் பண்ண அப்புறமா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் திரும்ப லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்துட்டு இந்த பிரைமரி கண்ட்ரோலர் ஒர்க் ஆகாது நான் என்ன பண்ணாலும். ஏன்னா இப்போது இதுதான் வந்து பிரைமரியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கண்ட்ரோலர் எடுத்து எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் லாகின் ஆகும். நீங்கள் நார்மலாக இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு கண்ட்ரோலரும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இதில் வந்து அந்த லைட் வந்து எரியல. ஸோ இந்த கண்ட்ரோலையும் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிளே ஸ்டேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஆட் யூசர் அப்படின்னு ஒன்று வரும். ஆட் யூசரில் போயிட்டு குயிக் பிளே அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. குயிக் பிளே செலக்ட் பண்ணாதான் இப்போ கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இதில் வந்துட்டு சிங்கிள் டாட் இருக்குது. இதில் வந்து ரெண்டு டாட் வரும். ஸோ இது வந்து பிரைமரி, இது வந்து செகண்டரி. இப்போ நீங்கள் கேம்ஸ் விளையாடுறப்ப இந்த கண்ட்ரோலரும் யூஸ் பண்ணலாம், இதுவும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கு மேலே கண்ட்ரோலர் யூஸ் பண்ணால் கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.